أشرف الأنبياء والمرسلين نبينا محمد. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفسها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال رسول الله أيضا: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. أما بعد، அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு வந்து அமர்ந்து ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வருபவர்களின் சிறப்பை அடைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் பாக்கியமும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, இந்த ஜும்ஆவுடைய நேர காலத்தோடு ஜும்ஆவுக்கு வருவதனுடைய இந்த சிறப்பை அடையாதவர்களுக்கு எதிர்வருகின்ற காலப்பகுதியிலாவது அந்த சிறப்பை அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு மார்க்க உபன்யாசத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான்: ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டல்கள் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த வகையில் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகின்ற நாம், இந்த ஜும்ஆ பிரசங்கத்தில் கூறப்படுகின்ற விடயங்கள் ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டுமாக இருந்தால் அவன் 3 விடயங்களை அவன் செயற்படுத்த வேண்டும். முதலாவது, பேசப்படுகின்ற விடயத்தை அவன் கேட்க வேண்டும். இரண்டாவதாக, பேசப்பட்ட விடயத்தை அவன் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக, அவன் சிந்தித்த விடயத்தை தன் வாழ்வில் செயற்படுத்த வேண்டும். இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த 3ஐயும் செயற்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த மனிதனுக்கென்று ஒரு மார்க்கத்தை அருளி இருக்கின்றான். அதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான்: இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் இஸ்லாம் என்று குறிப்பிடுகின்றான். அந்த இஸ்லாத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நாம், முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், ஒரு கொள்கைவாதிகளாக எங்களுக்கு என்று சொல்லி ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கை என்ன? குர்ஆனும் சுன்னாவும். அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்ற நாங்கள் கொள்கைவாதிகளாக அறியப்படுகின்றோம். அவ்வாறுபட்ட ஒரு கொள்கையின் பிரகாரம் நாங்கள் வாழ்கின்றோம், வாழ வேண்டும். இவ்வாறு கொள்கையிலே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த கொள்கையை எதுவரைக்கும் பின்பற்ற வேண்டும், இந்த கொள்கையின் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளின் பின்னர் நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை பார்க்கும் போது தற்காலத்திலே கொள்கை கொள்கை என்று பேசிக்கொண்டு நாங்கள் பல வருடங்களாக கொள்கையில் ஊன்றி பிடித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்காலத்திலே கொள்கையின்றி அவர்கள் இவ்வளவு காலம் கொள்கை என்று சொல்லி பிடித்திருந்தவர்கள் கூட இந்த கொள்கையை விட்டும் வழிதவறி போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம்.
ஒரு கெட்ட அடியார் இருக்கின்றார், அவரை நாங்கள் அழைக்கின்றோம், அவர் நல்ல வழியில் வந்தால் சந்தோஷம். அந்த நல்ல வழியில் வந்த ஒருவர் திரும்பி கெட்ட வழிக்கு செல்வது என்று சொன்னால் ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயம் ஆகிறார். எனவே இந்த நிலை தற்காலத்திலே சற்று அதிகமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை இங்கு பேச தெளிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய காலம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே எங்களுக்கு குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கூட அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதில் அறிவாளிகளுக்கு என்ன இருக்கின்றது? படிப்பினை இருக்கின்றது. இதில் சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. இவ்வாறு எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் இதில் ஒரு படிப்பினை இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், அவர்களுடைய வரலாறுகளின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றாக பார்க்கும் போது நமக்கு தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் இந்த சமூகத்துக்காக அருளப்பட்டதன் பிற்பாடு அந்த சமூகத்தில் அவர்கள் எவ்வளவு துன்பங்களை பெற்றுக் கொண்டார்கள், எவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை ஒரு நபியாக இருந்தும் கூட ஒரு சோதனைக்குட்படுத்துகின்றார். தற்காலத்திலே நாங்கள் கொள்கைவாதிகளாக இருப்போம், எங்களது கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆனால் எங்களுடைய கொள்கை எதுவரைக்கும் உறுதியாக இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய கொள்கை எந்த நேரத்தில் வெளிப்படும் தெரியுமா? அவனுக்கு ஒரு சோதனை வரும்போதுதான் அவனுடைய அந்த கொள்கையின் உச்சகட்டம், அந்த கொள்கையிலே அவனுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது ஒரு சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போதுதான் அதன் உண்மை வெளிப்பாடு வழங்கும். உதாரணமாக ஒரு பரீட்சை ஒன்று இருந்தால் தான் என்ன செய்யும்? ஒரு பாஸ் என்கிற ஒரு நிலைமை வரும். ஒரு பரீட்சை இல்லாம பாஸ் என்கிற ஒன்று வருமா? இல்ல. ஒரு சோதனை ஒன்று இருந்தால்தான் அதில் வெற்றி என்பது வரும். அதைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அதிலும் குறிப்பாக ஒரு சில நபிமார்கள், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வினுடைய ஒரு அடியார். ஆனால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதுவராக வந்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக இந்த சமூகத்துக்காக அனுப்பப்பட்டவர். அவருக்கு எந்த அளவு சோதனை, எந்த அளவு சோதனை என்பதை பாருங்க. உலகத்திலே மிகவும் அழகான ஒரு குழந்தையை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே மிகவும் அழகான ஒருவர், அவரை கொடுத்து அவரை அல்லாஹ் அப்படியே என்ன செய்யலாம்? பிரித்து விடுகின்றார். பல வருடங்கள் அவரை என்ன செய்கின்றான்? பிரித்து விடுகின்றான். இத்தனைக்கிடையிலும் அவர் ஒரு நபி, அவருக்கு கூட அந்த சோதனை ஏற்படுகின்றது. அது மட்டுமா? அவரை பிரிந்தது மட்டுமல்ல, அல்லாஹ் கண் பார்வையை முற்றுமுழுதாக இழக்க செய்கின்றான். ஒரு நபிக்கே இந்த சோதனை என்று சொன்னால், ஒரு நபிக்கே இந்த சோதனையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால், அந்த நபியினுடைய பொறுமையை அல்லாஹ் சோதித்து பார்த்தார். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி கண்டதன் மூலமாகத்தான் அவருக்கு மறுபடியும் ஒரு அல்லாஹ்வின் முஜிசாவின் மூலம் அவர்களுக்கு பார்வை கிடைக்கின்றது. பல்வேறு வருடங்களின் பின்னால் அவருக்கு அவருடைய பிள்ளை கிடைக்கப் பெறுகின்றது. அது போன்றுதான் ஒவ்வொரு நபிமாரும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நோயை கொண்டு சோதித்தார். அல்லாஹ் பொருளாதாரத்தில் அவருக்கு இழப்பை ஏற்படுத்தி சோதனையை கொடுத்தார். அந்த அளவுக்கு நபிமார்களுடைய சோதனை இருந்தது. நபிமார்களுக்கான சோதனைகள் எல்லா ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கின்ற போதும் அவர்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் சோதனை. அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்களா
அவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்களா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையை ஏற்படுத்தினார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து விட்டு அந்த நாட்டினுடைய மன்னன் ஃபிர்அவுனை கூட எதிர்த்து விட்டு கடலுக்கு முன்னால் போய் நிற்கின்றார்கள். கடலுக்கு முன்னால் போய் நிற்கின்றார்கள். பின்னால பட திரண்டு வருகிறது. அவர்களை கொலை செய்வதற்காக விரட்டி வருகின்றார்கள். வருகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லா பின்னுக்கு இருந்த மக்கள் அனைவரும் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் என்ன செய்து விடுகின்றார்கள்? அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை இழந்து விடுகின்றார்கள். அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கூறுகின்றார்கள், என்னுடைய அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்முடைய ஈமான். அல்லாஹ் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய எங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்றது. நாங்கள் யாரை முதலிடத்தில் வைக்க வேண்டும்? அல்லாஹ்வை முதலிடத்தில் வைக்க வேண்டும். எந்தவித சோதனைகள் வரட்டும் எங்களுக்கு, அந்த சோதனைகளின் போதும் எங்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலை என்னையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்தவித சோதனைகள் வரட்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெருவிரலில் 2 அறிவிப்புகள் வருகின்றது. ஒரு அறிவிப்பில் தனது ஆட்காட்டி விரலை என்றும், இன்னொரு அறிவிப்பில் தனது பெருவிரலை என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தண்ணீர் குவளையினுள் கையை விட்டு அந்த விரலை விட்டு வெளியே எடுத்து கூறுகின்றார்கள். வெளியே அவர்களது விரலை எடுத்து கூறுகின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து, இந்த விரலில் ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. கடல் அளவு வாழ்க்கை மறுமையில் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. ஒரு கடல் அளவு, ஒரு கடற்கரையில நாம போறோம். ஒரு கடற்கரைக்கு போய் அந்த கடற்கரையில தந்த விரல அந்த கடற்கரை தண்ணீர்ல நனைச்சி எடுத்த எவ்வளவு தண்ணீர் வரும்? அந்த கடல் அளவு தண்ணீர் என்று சொன்னால் நமக்கு தெரியும், உலகத்துல நில மட்டத்தை விட நீர் மட்டம்தான் கூட, கடல் அதிகம். கடல் அளவு வாழ்க்கை மறுமை இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் எதற்காக உழைக்க வேண்டும்? எதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும்? யாருக்காக நாங்கள் பாடுபட வேண்டும்? அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தில் எங்களை பிறக்க செய்திருக்கின்றான். இந்த இஸ்லாத்துக்காக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் சகோதரர்களே? இந்த இஸ்லாத்துக்காக கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய கொள்கையை எங்கள் வாழ்க்கை வழிமுறையாக நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால், வெறுமனே சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் இந்த கொள்கையை விட்டு விலகுகின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய ஈமானுடைய நிலை எந்த அளவு இருக்கின்றது? எங்களுடைய ஈமானுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு நாங்கள் பேணி பாதுகாத்து இருக்கின்றோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கைவாதிகளாக இருக்கின்றோம். கொள்கைவாதிகளாக இருக்கின்றோம். எங்களுடைய கொள்கையின் வெளிப்பாடு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியாகும். நானும் சரி, நீங்களும் சரி, இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் சுன்னாவை ஆணித்தரமாக நான் பின்பற்ற வேண்டும், விதாத்துக்களை நான் பின்பற்றக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை நான் செய்யக்கூடாது என்று இருக்கின்றோம். ஆனால் அதிகமானவர்களை அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர நாம் பார்க்கின்றோம். ஒரு சோதனை என்று வந்தால், உதாரணமாக ஒருவருக்கு சோதனை எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன், அல் மாலு வல் பனூன ஜீனத்து, உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற சொத்துக்கள், அதுபோன்று உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு அலங்காரமாக, மூலமாகத்தான் நமக்கு என்ன செய்யும்? கொள்கைவாதிகள் அசைத்து பார்க்கிற இடமே தெரியுமா? குடும்பங்கள்ட்ட இருந்து முதலாவது எதிர்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து எல்லார் மத்தியிலும் என்ன செய்யறாங்க? மலைக்கு மேல ஏறி மார்க்கத்தை சொல்றாங்க. முதலாவதாக அவர்கள் சாட்சா கிட்ட இருந்து முதலாவதாக எதிர்ப்பு வருகிறது. அவர்கள் குடும்பத்திலிருந்து தான் முதலாவதாக எதிர்ப்பு வருகிறது.
நமக்குமே அப்படித்தான். கொள்கைவாதிகளாக இருப்பாங்க, இருக்கக்குள்ள அவங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து முதலாவது எதிர்ப்பு கிளம்பும். உதாரணமாக நாம என்ன செய்வோம்? கொள்கைவாதிகள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சீதன திருமணங்களை ஆதரிக்க மாட்டோம், மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் அமர மாட்டோம். என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், மார்க்கத்துக்கு முரணான சபைகளிலே அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் வசனங்கள் அந்த பகிஷ்கரிக்கப்படுகின்ற சபைகளிலே அமராதீர்கள் என்று புறப்படுகின்றார். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் அமர்வது கிடையாது. நம்மளை அசைச்சு பார்க்கணும். எப்ப தெரியுமா? குடும்பத்துல ஒரு கல்யாணம் வரும். குடும்பத்துல ஒரு கல்யாணம் கொண்டு வரும். வந்தவுடன் என்ன செய்வோம்? பெஸ்ட் கொள்கையில உறுதிதானே, நாம சீதன கல்யாணங்களில் கலந்து கொள்ள மாட்டோம். ரைட். ஒரு 4 கல்யாணம் 5 கல்யாணம் குடும்பத்துல போகுது. 6வது கல்யாணத்துல என்ன செய்வான்? மனைவி செல்லுவா, என்ன ஒரே மார்க்கம் தானே, இதுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸசைஸ் எடுப்பமே என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் என்ன செய்யும்? தளம்பல் நிலை வரும். அதுபோல அதுக்கு பிறகு எந்த குடும்பத்துல எந்த மகளுக்கோ கல்யாணம் என்று சொன்னா மௌலைட்டு வந்து என்ன செய்கிறேன்? ஃபத்வா கேட்கிறேன். கொஞ்சம் என்ன செய்யலாம்? கொஞ்சம் நாம அந்த செலவை குறைச்சி கொஞ்சம் என்ன செய்யலாம்? ஹோல்ல கல்யாணம் வைப்போமா? ஹோல்ல கல்யாணம் வைக்கலாமாங்கிறது 2ஆம் கட்டம். ஆனா வந்து ஃபத்வா கேட்கும். என்ன கொஞ்சம் கொஞ்சம் முஷும்பு. ஒரு சில இந்த குடும்பங்கள்ல வரக்குள்ள அந்த சோதனைகள் எப்படி வருதுன்னு பாருங்க. அல்லாஹ் சோதனைகளை எப்படி ஆரம்பிக்க அப்படி வருகின்ற போது நாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் சின்ன தளம்பல் நிலை ஏற்படும். இவைகள் தான் என்ன செய்யும்? நம்முடைய கொள்கை உறுதியை என்ன செய்யும்? இல்லாமல் ஆக்கும். அது போன்றுதான் நாம் என்ன செய்வோம்? உதாரணமாக ஒரு வேலைத்தளத்துல வேலை செய்வோம். வேலைத்தளத்துல வேலை செய்யக்குள்ள ஆரம்பத்துல என்ன செய்வாரு? நீங்க தாடியை பட்டினாத்தான் என்ன செய்யும்? உங்களுக்கு வேலை கிடைக்கும். நாம என்ன செய்வோம்? எனக்கு தாடிதான் முக்கியம், கொள்கையில உறுதி, என்ன எனக்கு வேலை தேவை, அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துடுவோம். ஆனா 2 இன்டர்வியூ, 3 இன்டர்வியூ, 4வது இன்டர்வியூ, 7 தாடியை தான் பட்ட சொல்றாங்க. 5வது இன்டர்வியூக்கு பொண்டாட்டி என்ன செய்வார்? பொண்டாட்டி குத்துவாள். பின்னாங்க என்ன செஞ்சாத பிரச்சனை, என்ன செஞ்சீங்க? தொழிலை எடுத்துட்டு வாங்க. இவ்வளவு நாள் கொள்கை உறுதியோடு இருந்த ஒரு சகோதரர் என்ன செய்வார்? ஒரு தொழிலுக்காக என்ன செய்வார்? அவர் அந்த தாடியை வெட்டுவார். இவ்வளவு காலம் தாடி வெட்டுவது என்பது, தாடியில் கத்தியை வைப்பது என்பது ரசூலுல்லாஹ்வின் மீது கத்தியை வைப்பது போன்று என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் சில காலத்தில் என்ன செய்வாங்க? ஒரு தொழிலுக்காக மார்க்கத்தை தந்த கொள்கையை விட்டு போட்டு பேத்திடுவாங்க. அது போன்றுதான் ஒரு வாகனம், எல்லாரும் வாகனம் ஓடுவாங்க. ஆனா வட்டி எடுக்காதவன், வட்டியோட சம்பந்தப்படாதவன் புஷ் பைக்கில போவான், மோட்டார் பைக்கில போவான். ஆனா வட்டி வாகனம் ஓடுறவன், பினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறவன், அவன் பெரிய பெரிய வாகனம் ஓடுவான், லேன் க்ரோஸர் ஓடுவான். 2 நாளை பார்க்கிறோம், 3 நாளை பார்க்கிறோம், 4 நாளை என்ன செய்வோம்? நாமளும் சேர்ந்து என்ன செய்யறது? அவ்வாறுபட்ட ஒரு நிலைக்கு போறது. இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள். அதை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நாட்டம் நாங்கள் எல்லோரும் இந்த இஸ்லாத்திலே பிறந்து குல்லு மௌலதி யூலது அலல் ஃபித்ரா, எல்லாரும் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் இஸ்லாத்திலே இருப்பார்கள். இந்த இஸ்லாத்திலே பிறந்து இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாம் எங்களுக்கு வந்தடைந்திருக்கின்ற என்று சொன்னால் எத்தனை பேருடைய அந்த தியாகம் நமக்கு இந்த இஸ்லாத்தை அப்படி ஒன்று சேர்ந்திருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையில உறுதியாக இல்லாட்டி காவிர்கள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, இந்த மார்க்கத்தை, எங்களுடைய மார்க்கத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க, திட்டாதீங்க, எங்கட கடவுள்களுக்கு நீங்க ஏசாதீங்க, எங்கட கடவுள்கள் பிள்ளைண்டு செல்லாதீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் தான், சொத்துக்கள் எல்லாத்தையும் தாரோம், அதுபோன்று நீங்க விரும்புகிற பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தாரோம், உங்களோட கொள்கையில கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்துங்க. அந்த ரசூலுல்லாஹ் அன்று
அந்த தியாகத்தை செய்யாமல் அவர்கள் பாட்டிலே போயிருந்தா இன்றைக்கு இந்த மார்க்கம் வந்திருக்குமா? அந்த சஹாபாக்கள் பல்வேறு தியாகங்களை தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டார்கள். அவ்வாறு தாங்கவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் சரியாக எங்களுக்கு வந்தடைந்திருக்குமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை உடம்போட்ட தங்கங்களாக வளர்த்தார்கள் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் அவர்களிடம் கொள்கை உறுதி இருந்திருக்கு? சொந்த தாய் எந்த சொத்து உனக்கு தர மாட்டேன், செல்வந்தராக வாழ்ந்தார் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டதால், இஸ்லாமிய கொள்கையை அவர்கள் விரும்பியதால், அந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததன் காரணமாக இறுதி காலகட்டத்தில் கபனுக்கு கூட ஆடை இல்லாமல் அவர் மரணித்தார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய தியாகம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி மக்கா வெற்றியின் போது அபூ சுஃபியானுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ சுஃபியானுக்கு பயம். என்ன காரணம்? அபூ சுஃபியானுக்கு பயம் என்ன காரணம்? நாம போனா கொன்றுவாங்களே. ஏன்? ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று பிலால் இப்னு ரபாஹ் எல்லாரையும் மிக்க அதிகமாகவே என்ன செய்தவர், அவர்களை கஷ்டப்படுத்திய ஒருவர். நாம் போனா நம்மளை கொலை செஞ்சிட்டுவாங்களோ என்ற பயத்தில் என்ன செய்யறார், வெளியூருக்கு ஓடி விடுகின்றார். ரசூலுல்லாஹ் அவரோட மனைவியை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரும்போது ஒரு இராத்தங்கள் ஒன்று ஏற்படுகிறது. அபூ சுஃபியான் அவருடைய மனைவியோட என்ன செய்யறாரு, சேர்றதுக்கு விரும்புறாரு. அந்த நேரத்தில் அபூ சுஃபியானுடைய மனைவி கூறுகின்றார், நீங்கள் காஃபிர், நான் முஸ்லிம். எந்த ஒரு நிலை பாருங்கள். சஹாபி பெண்மணிகள் கூட எந்த அளவுக்கு தியாகத்தோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்தார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் நாங்கள் சர்வ சாதாரணமான சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட என்ன செய்கின்றோம், தங்களுடைய கொள்கையை விடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த கொள்கை உறுதியை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை இறுதி வரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். அதை தொடராக அல்லாஹ் அந்த ஆயத்தில் குறிப்பிடும் போது, வலா தத்தபிஉ ஹுதுவாத்திஷ் ஷயாத்தீன், நீங்கள் ஷைத்தான்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள், நாம் கண்ணூடாக காணுகின்றோம். மார்க்கத்தை மார்க்கமாக பின்பற்றுபவர்கள், கொள்கையை கொள்கையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி சொற்பமானவர்களைத்தான் பார்க்கின்றோம். அதிகமானவர்கள் மார்க்கத்தை மறந்து இந்த உலகத்தில் நான் எதற்காக படைக்கப்பட்டு, எனக்கு உண்மையான உலகம் எது, அந்த மறுமையுடைய வாழ்க்கையா அல்லது இந்த வாழ்க்கையா என்பதை பற்றி ஒரு அக்கறை இல்லாதவர்கள் அதிகம் வாழ்கின்றார்கள். ஆனால் சொற்பமானவர்களே என்ன செய்கின்றார்கள், இந்த கொள்கையை, குர்ஆனை, சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் உறுதி பூண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களை கூட ஏளனம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் நாம் பார்க்கின்றோம். ஒருத்தர் தாடி வைத்தால் கூட சிலாக்கள் என்ன சொல்றேன், என்ன இது ஆட்டு தாடி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் ஏளனம் செய்கின்றோம் என்று கூட அவர்கள் சிந்திப்பது கிடையாது. சர்வ சாதாரணமான ஒரு வார்த்தையாக பேசிக்கொண்டு செல்கின்றோம். ஒருவர் சீதன திருமணத்துக்கு வராமல் விட்டால் அவர் என்னையோ என்னையோ பார்க்கிற மாதிரி பார்க்கிறேன், ஏளனமா பார்க்கிறேன்.
இப்படி எல்லாம் நம்ம சமூகம் என்ன செய்து இருக்குது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்பாசிய ஆட்சி காலத்தில் அப்பாசிய மன்னர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அவ்வாறு ஒரு வாகனத்தில் கட்டி இழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். இழுத்துக் கொண்டு செல்கின்ற போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடன் இன்னொருவரையும் சேர்த்து இழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அவ்வாறு இழுத்துக் கொண்டு செல்கின்ற நிலையில் அந்த கூட இருக்கின்ற அந்த மனிதருடைய உயிர் பிரிய போகின்றது. அவர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார், இமாமை பார்த்து குறிப்பிடுகின்றார், இமாம் அவர்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள். மக்கள் உங்களுடைய அந்த வார்த்தைகளை, இந்த மார்க்கத்தினுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பி இருக்கின்றார்கள். இந்த கஷ்டத்திற்காக நீங்கள் மார்க்கத்தை விடாதீர்கள் என்று கூறிவிட்டு அவர் என்ன செய்கின்றார்? உயிர் துறந்து விடுகின்றார். ஒருவருடைய கொள்கை உறுதி எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஒருவருடைய கொள்கை உறுதி அவருடைய மரண தருவாய் வரைக்கும் அவர் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இமாம்களும், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி நமக்கு தெரியும், அதிகமான கிதாபுகளை எழுதிய ஒரு இமாம், தனது வாழ்க்கை அதிகமாக சிறையிலே கழித்தார்கள். எங்களுக்கு வந்திருக்கின்ற சோதனைகள் என்ன? எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை எண்ணி பார்த்தால் இதுவெல்லாம் சோதனைகளே இல்லை. யாராவது மார்க்கத்துக்காக உயிர் போன நிலையிலிருந்து வந்திருக்குமா? அல்லாஹ் நாடின ஒரு சிலர் இருக்கலாம். மார்க்கத்துக்காக அடி வாங்கியவர்கள், மார்க்கத்துக்காக உதவி வாங்கியவர்கள், மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டவர்கள், மார்க்கத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் சென்றவர்கள், இவ்வாறு பட்டவர்கள் இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவ்வாறு பட்டவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை தனது மரணம் வரை சரியாக பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் யுத்தம் பத்ர் அல்லது உஹது யுத்தத்துல ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? ஷஹீத் ஆகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? ரசூலுல்லாஹினுடைய அந்த ஒட்டகத்தின் பக்கத்துல இருந்து ரசூலுல்லாஹுடைய அந்த யுத்தத்துக்குரிய பொருட்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்பு என்ன செய்து அந்த சஹாபியின் மீது படுகின்றது. உடனே அந்த சஹாபி அந்த இடத்துல உயிரிழந்து விடுகின்றார். பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், நாம் என்ன நினைப்போம்? அவரும் ஷஹீத் என்று நினைப்போம். சஹாபாக்களும் அதை வைத்து கூறுகின்றார்கள், ஷஹீதாகிவிட்டார் என்று குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை, அவர் நரகவாதி என்று குறிப்பிடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஒரு தோழர் சஹாபி, ஒரு சஹாபி நரகவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரே ஒரு சில காரணம். என்ன? கனீமத் பொருட்கள்ல இருந்த ஒரு புடவை துண்டு, ஒரு போர்வை அல்லது ஒரு கைலஞ்சி மாதிரி ஒரு துண்டு, அந்த துண்டை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம எடுத்து விடுகின்றார். இதுக்கிடையில அங்கு வச்சு அவருக்கு அதோட கூட சொத்து அவருக்கு போகலாம். ஏன்? யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் இறுதி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தால என்ன செய்கின்றார்? நரகவாதி என்று குறிப்பிடப்படுகின்றார் என்று சொன்னால் நாங்கள் ஏமாத்திரம் கொள்கையை சுமந்திருக்கின்றோம், கொள்கைக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இறுதி நிலையில் நாங்கள் கொள்கையை விட்டவர்களாக எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஊன்றி பிடித்து வந்தோம். இவ்வளவு காலம் நாங்கள் என்ன செய்தோம்? இந்த மார்க்கத்தை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான எதையும் செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு உறுதி பூண்டவர்களாக இருப்போம். இறுதி நேரத்தில் ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க? சீதன திருமணம் என்று சொன்னா போக மாட்டோம். ஆனா இப்ப முந்தைய ஒரு காலத்துல போகாம இப்ப என்ன செய்வோம்? ஓ, என்ன காரணம்? இது எங்களை மாற்றியது. முந்தையெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான சபைகள் எங்கள் அமர சென்ன அமர மாட்டோம். இவ்வாறு இப்போதும் முகஸ்துதிக்காக மற்றவர்களுடைய மனதை பாய்த்து விடக்கூடாது, மற்றவர்கள் எங்களுக்கு வழங்குகின்ற அந்த அந்தஸ்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது, அந்த இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும்.
அந்த இடத்தில் எங்களுக்குரிய மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்தால் எங்களுடைய இறுதி நிலை என்னவாக இருக்கும்? இவ்வளவு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை ஊன்றி பிடித்ததனுடைய அந்த நன்மை எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் சகோதரர்களே? ஒரு சஹாபியர் இறுதி கட்டத்தில் நரகவாதி என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஏமாத்திரம். அவ்வளவு சோதனையை நாங்கள் சந்திச்சிட்டோமா? சஹாபாக்கள் பட்ட சோதனைகளை விடவா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பட்ட சோதனையை விடவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் பட்ட சோதனைகளை விடவா? ரசூலுல்லாஹ்வினுடைய கால் நரம்பு வடிச்சு ரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு அவர்கள் தாவா பணி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு, தனது சொந்த நாட்டை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் வேறு நாட்டுக்கு சென்றார்கள். எதற்காக? அவர்கள் கொள்கை உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்கள் யாராவது மார்க்கத்துக்காக இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு சென்றிருக்கோமா? மார்க்கத்துக்காக சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றோமா? மார்க்கத்துக்காக என்ன செய்திருக்கின்றோம்? இஸ்லாத்துக்காக என்ன செய்திருக்கின்றோம்? இந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றுவதற்காக நாங்கள் செய்தவைகள் என்ன? எங்களுடைய நிலை கொள்கை கொள்கை என்று அடித்தவர்கள், மார்க்கத்தியவர்கள், அவர்களுடைய நிலை இப்போது என்ன? ஒரு காலத்துல மார்க்கம் என்று சொன்னா எங்களுக்கு மார்க்கத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறியவர்கள் இப்போதும் மாற்றுக் கொள்கையில் உள்ளவர்கள். அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ஒற்றுமைதான் முக்கியம், ஒரு நளினப்போக்கு சொல்வதில் ஒரு நளினப்போக்கு, அவர்களுடன் சேர்ந்தா தானே என்ன செய்யலாம், செல்லலாம். ஒரு தடவை என்ன செய்வோம், போவோம். மார்க்கத்துக்கு முரணான சபையில ஒரு தரம் போவோம், போய் என்ன செய்வோம், கொஞ்ச காலம் போகட்டுமே, அதுக்கு பிறகு செல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையினிடம் ஓப்பனாக கூறினார்கள். இப்ராஹிமுடைய தந்தை என்ன செய்தார்? வீட்டை விட்டு வெட்டுறாங்க, உங்களை கொலை செய்யறதுக்கு ஆட்கள் காத்துக்கிட்டு. இதை விடவா நமக்கு சோதனைகள் வந்துட்டு? சின்ன சின்ன சோதனைகள், அல்லாஹ் எங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காக தருகின்ற சோதனைகள். ஆல இம்ரானிலே ஒரு வசனம் இருக்கின்றது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள், கொள்கையை சீராக பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கேட்க வேண்டிய துஆ. தற்காலத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், அதிகமானவர்கள் மார்க்கத்தை ஆரம்பத்தில் நன்றாக கூறின மௌலவிமார் இருப்பாங்க, மார்க்கத்தை நன்றாக கூறின ஆளுங்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள் நாம் பார்க்கின்றோம். இப்போதும் ஹதீஸ்களை மறுக்கின்றார்கள். அதுபோன்று எல்லா விஷயங்களையும், மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை அதிகமாக மறுக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். அவர்களுடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். இதனாலதான் நாம இந்த குர்ஆன் வசனத்தை அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்கிறோம். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்களுக்கு நேர் வழி காட்டிட்டாய், நாங்கள் நேர் வழியிலே இருக்கின்றோம், நல்ல கொள்கையை பின்பற்றுகின்றோம், எங்களுடைய உள்ளத்தை நீ என்ன செஞ்சு விடாதே யா அல்லாஹ், புரட்டி விட்டுறாத. புரட்டினா என்று சொன்னால் மறுமையில் கை சேதப்படக்கூடியவர்களாக இருப்போம். அந்த மறுமையில் எங்களுக்கு கை சேதம் வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்த வேண்டும். முகஸ்துதிக்காக மற்றவர்கள் பார்ப்பார்கள், மற்றவர்களுக்காக மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி முகஸ்துதிக்காக எங்களுடைய வேலைகளை, மார்க்க விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நாங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய நாள் நமக்கு தெரியும் எவ்வாறு ஒரு சிறப்பான நாள். ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வருவதனுடைய சிறப்பு நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வருவதென்பது மிகவும் அரிது. அல்லாஹ் நாடினர் ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வரவில்லை. என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நாம ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வராத காரணம் என்ன?
நம்மளால இப்ப உதாரணமாக ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வாரால நன்மனமை தெரியும். ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை சொல்லி எல்லாருக்கும் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டா தெரியும். ஆனா நம்மளால இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய வசதி இருக்குமா? இருக்காது. ஆனா ஒவ்வொரு கிழமையும் நாம நினைச்சா அதை செய்யலாம். ஒட்டக மரத்து கொடுத்த நன்மை நாம பெறலாம். என்ன செய்ய வேண்டியது? ஒரு 12 மணிக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரணும். ஆனா மாறல. ஆனா அதுல ஒரு நலவு இருக்கு. என்ன சொன்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன செய்யுது? அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட கவர்மெண்ட் நமக்கு நல்ல சலுகையை தந்திருக்கு. 11:30 ஸ்கூல் கலையன் எல்லா டைமையும் நல்லா பின்னு காய்க்கிற கவர்மெண்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன 11:30 ஸ்கூல் கலையன் என்னத்துக்கு? ஜும்மாவுக்கு போகணும். ஆபீஸ் எல்லாம் நேர காலத்தோட முடிஞ்சு 11:30 க்ளோஸ். என்ன காரணம்? ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போங்க. இதே கவர்மெண்ட் 11:30 நம்மளை க்ளோஸ் பண்ண ஜும்மாவுக்கு போறதுக்கு அனுமதிக்கல. ஒரு 12 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 12:15 முடியுதுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சா என்ன செய்வோம்? கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் கொடி தூக்குவோம். வழங்கப்பட்ட ஒரு சலுகை துஷ்பிரயோகம் செய்தோம். வழங்கி இருக்கின்ற இந்த சலுகைக்காக நாம் என்ன செஞ்சிருக்கோம்? மாற்றம் வரல. எத்தனையோ கடைகள் 12 மணியாகி மூடாத கடைகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினார். பார்க்க வரலாறுல அல்லாவுக்கு முடியாமலா மாற்றி காட்டினான் தானே. இதெல்லாம் மறந்தவர்களாக செயற்படுகின்றோம். இதெல்லாம் விட்டு போட்டு நாம மார்க்கம் எல்லாருடைய வாயிலும் இப்ப என்ன வார்த்தை? மர்ம நெருங்கிட்டு உலகம் அழிய போவதும் எல்லாருடைய வாயிலையும் பார்த்து இந்த வார்த்தை மர்மம் வந்துட்டு. மர்மைக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? யோசிக்க. மறுமைக்காக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? மறுமை நெருங்கி விட்டது, ஓகே. ஆனால் மறுமைக்காக நாங்கள் செய்தது என்ன? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொண்ட கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். மறுமைக்காக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமை வெற்றி அடையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.